வணக்கம், வெல்கம் டு Amma Samayal. நம்ம இன்றைக்கி சுவையான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முறுக்கு பண்ணுறதுக்கு உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். அதுக்கு 1/4 கப் உளுத்தம்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறமா அதோட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு 4 விசிலுக்கு வேக வச்சுக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். இப்போ வேகட்டும். இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. உளுத்தம்பருப்பை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாவு பிசைய யூஸ் பண்ணிக்கலாம், கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இடியாப்ப மாவு கூட சேர்த்து பண்ணலாம். எதில் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதோட விருப்பப்பட்டீங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஓமம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஒரே சமயத்தில் தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க மாவை. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு முறுக்கு பிழியும் போது உடஞ்சி வரும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுனாலும் நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது நிறைய எண்ணெய் பிடிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நீங்கள் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண முறுக்கு மாவை முறுக்கு குழாயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் பிழிஞ்சிட்டோன்னா நமக்கு எண்ணெயில் சேர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கரண்டிலெல்லாம் பிழியாமல் டைரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூடில் இருக்குது. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருந்தா முறுக்கு மாவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த முறுக்கு நமக்கு ரொம்ப சிவந்து வராது. ஏன்னா நம்ம உளுத்தம்பருப்பை வேக வச்சு பண்ணதுனால நிறம் மாறாது. இதே நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்து பண்ணோன்னா நமக்கு முறுக்கு நல்ல சிவந்து வரும். உங்கள் முறுக்கு எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா பிரிஞ்சு உடஞ்சி வந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கலந்துட்டு அப்புறம் பிழிஞ்சு பாருங்கள், சரியாக வரும். இப்போ முறுக்கு 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த சுவையான முறுக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். Amma Samayal சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.